ஹசிராமா செஞ்சுவ ஃபர்ஸ்ட் ஹோகாகேவா தேர்ந்தெடுத்துறாங்க நம்ம லீஃப் வில்லேஜோட மக்கள். அதை கூட நம்ம மதரா வந்து சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமும் டோபிராமா வந்து சும்மா இல்லாம உச்சிகா கிளான் மெம்பர்ஸை வந்து ஒரு டாப் பொசிஷன்லயே வைக்காம எல்லாரையுமே ஒரு அடிமட்டத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்திருப்பாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம மதரா வந்து நமக்கு மரியாதை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நம்ம கிளான்ல இருக்கிற எவனையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்பவே வெறியில் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஆல்ரெடி வெறுப்புல இருந்த மதரா கிட்ட எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்தின மாதிரி நம்ம பிளாக் ஜெட்ஸ் வந்து பெருசா கொளுத்தி விட்டே போயிரும். நம்ம தலைவனை வந்து பிளாக் ஜெட்ஸ் மொத்தமாவே மலிபுலேட் பண்ணிருது இந்த இடத்துல. ஹசிராமா கிட்ட போய் இனிமே நம்ம ஒன்னா இருக்கிறது வந்து நமக்கு செட் ஆகாது, என்னோட கிளானோட நல்லதுக்காக நான் இனிமே வேற பாதையில பார்க்க போறேன், நான் போறதான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஃபைனல் பேட்டில் வந்து இவங்க 2 பேருக்குமே ஆரம்பிக்குது. இந்த பேட்டில் கிட்டத்தட்ட 3 நாள் ராத்திரி பகலா நடந்திருக்கும். என்னதான் நம்ம மதரா எந்த அளவுக்கு பவரா இருந்தாலும் நம்ம ஹசிராமா வந்து கடைசியில நம்ம மதராவை டிஃபீட் பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல ஹசிராமா வந்து மதரா இறந்துட்டாருன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா மதரா இசனாக்கி யூஸ் பண்ணி திரும்ப உயிரோட வந்திருப்பாரு. உயிரோட வந்தது மட்டும் இல்லாம திரும்பி வந்தது மட்டும் இல்லாம பல கொடூரமான வேலைகள் எல்லாம் பார்த்து வில்லனேசத்தோட உச்சத்துக்கே போயிருப்பாரு மதரா. இப்படிதான் நம்ம மதரா வந்து முழுசா வில்லனாவே மாறி இருந்திருப்பாரு. என்னதான் இவ்வளவு பெரிய வில்லனா மாறினாலும் கடைசியில 4th கிரேட் நிஞ்சா வரல சாகும்போது கடைசி வரைக்கும் நீ செஞ்சதான் கரெக்ட் ஹசிராமா, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு மனம் திருந்தி தன்னோட உயிரை விட்டுருப்பாரு நம்ம மதரா உச்சிகா. சரி, இப்போ உங்க டிசிஷனுக்கே விட்டுருவோம். மதரா நல்லவனா கெட்டவனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மதரா மட்டும் தான் இப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்கிற முக்காவாசி வில்லனுங்க வந்து இப்படிதான் இருந்திருப்பாங்க. அவங்க போன பாதை வேணா தப்பா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களோட நோக்கமும் அவங்களோட மனசும் வந்து ரொம்பவே சுத்தமா தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களோட லைஃப் ஸ்டோரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யாரை பத்தி போடலாம்